ஃபைனான்ஷியல் டிப்ஸ்னாலே ரொம்ப கஷ்டமா, காம்ப்ளெக்ஸா இருக்கா? இன்வெஸ்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கா? நீங்க ஒரு இன்வெஸ்டரா? இல்ல பர்சனல் ஃபினான்ஸை பத்தி நிறைய படிப்பீங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, பணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான்னு சொல்றவங்களா? நீங்க எல்லாருமே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வேகமா வளர்ந்துட்டு வர இந்த தொழில்நுட்ப உலகத்துல பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு திருமண பக்கம் எல்லாம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல பணத்தை சேவ் பண்றதுக்கு டெக்னாலஜி முக்கியம் இல்லைங்க, உங்க எமோஷன்ஸும் பிஹேவியரும் தான் முக்கியம்னு சொன்னா நம்புவீங்களா? இதை தான் பணம் சார் உளவியல் அல்லது சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற ஒரு பெஸ்ட் செல்லர் புக்ல மனதை கவரும் கதைகள் மூலமாகவும் நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுங்க மூலமாகவும் அழுத்தமா சொல்லியிருக்காரு மார்கன் ஹூசல். 53 மொழிகளில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு 30 லட்சம் காப்பீஸ் விற்கப்பட்ட இந்த புக்கை எழுதின மார்கன் ஹூசல் புக்கோட ஆத்தர் மட்டும் இல்ல, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரும் கூட. சொசைட்டி ஆஃப் அமெரிக்கன் பிசினஸ் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து 2 தடவை பெஸ்ட் இன் பிசினஸ்ங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. நியூயார்க் டைம்ஸ் கொடுக்குற சிட்னி அவார்டும் வாங்கியிருக்காரு. 2022ல 50 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல ஒருத்தர்னு மார்க்கெட் வாட்ச்ங்கிற கம்பெனி இவரை கௌரவப்படுத்துச்சு. இப்போ கொலாபரேட்டிவ் ஃபண்டுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில பார்ட்னரா இருக்காரு. பிரையன் ட்ரேசி அளவுக்கு இல்லைனாலும் இவரும் சுமார் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ற எல்லாரும் அதிகமா பேசுற விஷயம் ROI பத்தி தான், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ்ல குறிப்பிட்ட பணத்தை போட்டோம்னா அது நமக்கு எப்போ திரும்ப வருங்கிற கான்செப்ட் தான் ROI. ஆனா நம்ம மார்கன் ஹூசல் மனுஷங்கள்லாம் ROI உருவாக்குற மிஷின் இல்ல, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. சைக்காலஜி எப்படி மக்களுக்காகவும் மக்களுக்கு எதிராகவும் வேலை செய்யுங்கிறத பத்திலாம் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்கை கேட்கறதுனால மனசுக்கும் மணிக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, பணம், செல்வம், பேராசை, சந்தோஷம்னு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர்ல நடக்க போற மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. சில சுவாரஸ்யமான கதைகள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஆதாரத்தை வச்சு செஞ்ச ரிசர்ச்னு நம்ம ஃபினான்ஷியல் வாழ்க்கையில இருக்க எல்லா அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான புரிதலை இந்த சைக்காலஜி ஆஃப் மணி உங்களுக்கு தரும். அதன் மூலமா கிடைக்கிற ஃபினான்ஷியல் நாலேஜ் ஆனது மணியை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான வழியை கொடுக்கும். கூடவே உங்க செல்வத்தை எல்லாம் செலவு பண்ணாம எப்படி சேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி கத்துக்கிற ஃபினான்ஷியல் சக்சஸ் கொஞ்ச காலத்துக்கு கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கும் ஒத்து வரா மாதிரி இருக்கும். அதுவும் முக்கியமா ஃபினான்ஷியல் சக்சஸுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம், எதுக்கு லாங் டர்மா யோசிக்கணும், ரிஸ்க் எடுக்கிறதோட நன்மைகள் என்ன, என்னென்ன ரிஸ்க்லாம் வரும், ஒரு ஃபினான்ஷியல் ஜேர்னில லக் எப்படிலாம் அடிக்கும், பணத்தை கரெக்டா சேவ் பண்றதுனால வர பலன்கள், நம்மளோட பர்சனல் கோல்ஸுக்கு எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கணும்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு எபிசோட்லையும் டீடைல்டா பார்ப்போம். எல்லாத்தையும் விட இந்த சைக்காலஜி ஆஃப் மணி உங்களை வெல்த்தியா மாத்தும், அதாவது உங்களை ஒரு செல்வந்தரா மாத்தும், பணக்காரரா மாத்தாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பணக்காரரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருக்கும், அதிக வருமானம் வரும். ஆனா செல்வங்கிறது அப்படி இல்ல, அது பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது. அதாவது நீங்க செலவு பண்ணாம வச்சிருக்கிற பணம் தான் செல்வமா மாறும். நீங்க சில சமயங்கள்ல செலவு பண்ணலாம், இல்ல பண்ணாம இருக்கலாம்னு ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை பணக்காரர்ல இருந்து செல்வந்தரா மாத்தும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, பணக்காரரா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு குறுகிய கால சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஆனா ஒரு செல்வந்தரா இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவையான நேரம், பொருள், சுதந்திரம்னு எல்லாத்தையும் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சைக்காலஜி ஆஃப் மணியை முழுசா கேட்கறதுல இருந்து என்ன கிடைக்கும்னு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இதுக்கு மேல இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு வாங்க, புக்குள்ள போவோம், பணத்தை பத்தி கத்துக்குவோம், செல்வத்தை சேகரிக்கலாம்.